தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு ஈராக்குடைய பிஎம்எஃப் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல, அமெரிக்காவும் சவுதியும் சேர்ந்து ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய பேக்கப் ஃபோர்ஸான பிஎம்எஃப் ஃபோர்ஸ் மேல தாக்குதல் நடத்தினாங்க. எதுக்காக தாக்குதல் நடத்தினாங்கன்னு பார்க்கும்போது, சவுதியுடைய அரம்கோவை அடிச்சதே அவங்கதான் சொல்லி தாக்குதல் நடத்தினாங்களா, அதனுடைய விளைவாக இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா 20 பேர் இறந்துட்டாங்க பிஎம்எஃப் ஃபோர்ஸ்ல, 40 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு அபிஷியலா பிஎம்எஃப் ஃபோர்ஸே அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய இழப்பாக பார்க்கப்படுது. இன்னும் அவங்களுடைய 3 தளபதிகள் இதுல இறந்திருக்காங்கன்னு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பிஎம்எஃப் ஃபோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அமெரிக்காவா இருந்தா மறைச்சு வச்சுப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாதான் பதிலடியை அடிக்கிறதுக்கு என்ன ஆயிரும், ஈஸியா இருக்கும். அதை சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்களை அடிச்சதுல எங்களுக்கு இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிதான் இவங்க தாக்குதல் செய்வாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அமெரிக்காவுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா சவுதிக்குமே ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெசேஜ், இது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிராந்திய கட்டுப்பாட்டையும் மீறி நீங்க ஒரு பெரும் தாக்குதல் பண்ணிருக்கீங்க, இதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானும் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஜோர்டானுடைய அமெரிக்கா நிலையத்துக்கு தாக்குனாங்க. இந்த தாக்குதல் நடந்த உடனே நேத்தே தாக்கிட்டாங்க. இருந்தாலும் அது மட்டும் பத்தாது, மறுபடியும் நாங்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல ஈராக் ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா ஈராக்ல வச்சுதானே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு கேட்டா, ஈராக்கு நேத்து சவுதியை போய் சந்திக்கிறதா இருந்தாங்க. ஈராக்குடைய பிரதமரும் சவுதியுடைய பிரதமரும். காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய மன்னரை சந்திச்சு சில அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறதுக்கான ஒரு வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தாக்குதல் முந்தா நேத்து நடந்தனால நேத்து அவங்களுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஈராக்கும் சவுதியை எதிர்க்கிறாங்க. சவுதி தான் அமெரிக்காவை கூட்டிட்டு அடிச்சாங்க. அதனால எப்படி நீங்க எங்கள்கிட்ட சொல்லாம இப்படி அடிக்கலாம், எங்க இடத்துக்குள்ள நீங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஈராக்கும் சவுதியை கண்டிக்கிறாங்க. ஈரானும் நாங்க பதிலுக்கு தாக்குதல் செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எச்சரிக்கை நடத்தியிருக்காங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஈராக் மக்களும் சவுதியின் மீதும் அமெரிக்காவின் மீதும் ஒரு அதிருப்தியோட இருக்காங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஈரான்ல ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்த போதே தெரியும், ஊர்வலம் சமயத்திலேயே ஈராக்ல இருந்து வந்த மக்களை தான் சமாளிக்க முடியல. அவ்வளோ கூட்டமும் அவ்வளோ அந்த மக்கள் மேல அங்க இருக்கக்கூடிய சியா மக்களோடு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது ஈராக் மக்கள். அப்ப ஈராக் சவுதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஈரானுடைய பிஎம்எஃப் ஃபோர்ஸ் தாக்கப்பட்டதுக்கு ஈராக் மக்களும் சவுதி மீது இன்னும் அமெரிக்காவின் மீது கோபமாக இருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எகிப்துல வச்சு அமெரிக்காவுடைய ஒரு பிரம்மாண்டமான எல்பிஜி கேரி பண்ணி போகக்கூடிய, கேஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுவரையும் இந்த போர்ல நமக்கு எகிப்துல வச்சு தாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன் எகிப்துக்கு வரையும் வரலன்னு வச்சுக்கோங்க, காசா போராது பக்கத்தால எகிப்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். காசாவுக்கும் எகிப்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இந்த ரஃபா கேட் இருக்கும். அவங்க ரொம்ப எல்லையை ஷேர் பண்ணக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா ஈரானுக்கும் எகிப்துக்குலாம் சம்பந்தமே இல்லை. இருந்தாலும் கூட எகிப்துலாம் ரொம்ப சேஃபா தான் இருந்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு நடந்த தாக்குதல், அமெரிக்காவுடைய கப்பல், பிரம்மாண்ட கப்பல், அவங்களுடைய கேஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய கப்பல் அப்படிங்கறனால அமெரிக்கா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது ஈரான் தான் எங்களை அடிச்சிருக்காங்க, அமெரிக்காவுக்கு எங்கிருந்தாலும் நாங்க என்ன பண்ணுவோம், பதிலடியை கொடுப்போம்னு இப்ப நேத்து தான் அறிவிச்சாங்க. என்னதான் ஜோர்டானுடைய அமெரிக்க நிலையத்தை தாக்குனாலும் கூட பதிலடி இன்னும் சிவியரா இருக்கும், அமெரிக்காவுக்கு நாங்க தக்க சமயத்துல கொடுப்போம், இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம் நேத்து தான் ஈரான் அறிவிச்சாங்க. இன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்க, எங்களோட கப்பலை அடிச்சிட்டாங்க. அப்ப எகிப்துல வச்சு அமெரிக்காவுடைய கப்பலை ஈரான் தான் அடிச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்றாங்க, கிளைம் பண்றாங்க. அதுவும் கேஸ் உடைய கப்பல் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதையெல்லாம் அணைக்க முடியாது. பெட்ரோலோ கேஸோ எதா இருந்தாலும் முழுசா எரிஞ்சு சாம்பலா வர வரையும் அதெல்லாம் காப்பாற்றவே முடியாதுன்னு தான் சொல்லணும். கப்பல்ல இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் இன்னும் வரல. மேபி அவங்க காப்பாற்றப்பட்டிருக்கலாம். பக்கத்தால் இருக்கக்கூடிய எகிப்துடைய கடல் ராணுவம் என்ன பண்ணிருக்கலாம், அவங்களுடைய போட்ல ஏத்திட்டு போய் காப்பாத்திருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இனி சமாதானம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அமெரிக்கா போய் ஈராக்ல அடிச்சாங்க, பதிலுக்கு ஈரானும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட சேர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் வெளிவந்திருக்கு. குவைத்துல இருந்தே வந்திருக்கு.
குவைத்து தான் இந்த தடவை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல. இப்போ இந்த ஒரு 2 வாரம் 14 நாள் போர் நடந்துச்சுல, நடத்தப்பட்ட தாக்குதலில் 75% வந்து பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ஏர்பேஸ்லேருந்து தான் அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஏர்பேஸு, அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் குவைத்தில் இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட வகையான ஏவுகணை மூலமாக தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரிப்போர்ட் வந்திருக்குது. இதை தான் வந்து ஈரான் சொல்கிறாங்க, என்னதான் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் நாங்கள் அனுமதிக்கிறதில்லைன்னு சொன்னாலும் நாங்கள் நம்ப மாட்டோம். எங்களுக்கு தகவல் வந்துட்டு தான் இருக்குது. குவைத்து பஹ்ரைன் மேலே இருந்து தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அங்கிருந்து தான் வந்து ஏவுகணையே வருது. அதாவது குறிப்பிட்டு இந்த இடம் தான் சொல்லிட்டு இவங்களால கண்டுபிடிக்க முடியாட்டினாலும் ஈரான் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட இப்போ உளவு தகவலெல்லாம் கொடுக்கக்கூடிய கட்டமைப்பை நாங்கள் ரொம்ப விரிவாக்கி வச்சுருக்கோம். எங்களுக்கு உளவு தகவல் வருது. அது இல்லாமல் நாங்கள் வந்து எங்கிருந்து தான் ஏவுகணை வந்துச்சுன்னு பார்க்கும்போது அது குவைத்திலேருந்து தான் வருதுன்னு டைரக்ஷனை காட்டுது. அதனால் நாங்கள் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நீங்கள் செஞ்சீங்கன்னு கிடையாது. இப்போ எங்கனாலையும் எப்படி இஸ்ரேல் கண்டுபிடிக்குதோ அமெரிக்கா கண்டுபிடிக்குதோ அந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியும். எங்களுக்கு குவைத் மேலேயும் பஹ்ரைன் மேலேயும் தான் சந்தேகம்னு சொல்லி தான் அவங்க அடித்தாங்க. இன்றைக்கி அது கரெக்டாக போச்சு. ஆனால் பலரும் வந்து பார்த்தா மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் அமெரிக்கா தளங்கள் இருந்தாலும் கூட இந்த தடவை போருக்கு அவங்க தான் வந்து நாங்கள் கொடுக்கல, இடமே கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்களே, அப்பவும் ஏன் வந்து ஈரான் அடிக்கிறாங்க? ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷியா சன்னி கொள்கையை கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது. அவங்க வந்து சவுதி மேலேயும் பஹ்ரைனு குவைத்து கத்தார் மேலையில ஒரு வெறுப்பாக இருக்காங்கன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள் எல்லாமே இடத்தை கொடுத்து அங்கிருந்து தான் அமெரிக்கா அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அப்பப்போ அங்கங்கே வெவ்வேறு இடத்துலேருந்து வந்து அடித்தாலும் 65-70% அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுத்தனால 70% தாக்குதலை அங்கிருந்து அடிச்சிருக்காங்க. அப்போ இவங்களை அடிக்கிறது தப்பே கிடையாது. அதனால தான் ஈரான் சொல்கிறான், நீங்கள் மத்திய கிழக்கில் வந்து உங்களுடைய தளங்களை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இஸ்ரேல் வந்து ஈரான்ட்டு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, இருந்தால் அவங்க எங்களை அடிச்சிருவாங்கன்னு சொல்கிறது நியாயமாக அவங்களுக்கு படுதோ, அதே மாதிரி ஈரான் சொல்கிறாங்க, எங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கக்கூடாது, இருந்தால் என்னைக்கு இருந்தாலும் அவங்க எங்களை உளவு பார்ப்பாங்க அடிப்பாங்கன்னு சொல்கிறதும் நியாயமாக இருக்குது. ஏன்னா இஸ்ரேல் சொல்கிறான் மற்ற நாடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கணுங்கிறான். அப்படி சொல்லும் போது ஈரான்காரனும் சொல்லுவான் அமெரிக்காக்காரன் எங்கள் பக்கத்தால் இருக்கக்கூடாதுன்ட்டு. இப்போ சரிக்கு சரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டி போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க சொல்கிறது அநியாயங்கிற மாதிரியும் இந்த பக்கம் இஸ்ரேல் சொல்கிறது நியாயங்கிற மாதிரி தான் அமெரிக்கா நடந்து கொண்டு இருக்காங்க. கடைசியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுடைய ஒரு வாகனம், அவங்களுடைய இராணுவ வாகனம் வந்து கரெக்டாக லெபனானுடைய எல்லையில் வைத்து இன்றைக்கி தாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து சந்தேகப்படுறதுக்கெலாம் வேறு யாரும் இல்லை, இஸ்புல்லா தான் தாக்கியிருப்பாங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து தரைவழியிலேருந்து பின்வாங்கவே மாட்டிக்கிறாங்க. அங்கே போயிட்டே தான் இருக்கிறாங்க, இடத்த பிடிச்சி தான் வச்சுட்ருக்காங்க. அதனால் அவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பதிலுக்கு தாக்கியிருக்காங்க. ஆனாலும் இஸ்புல்லாவுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் அங்கே வந்து லெபனானுக்குள்ளே இப்போ லெபனானுடைய கவர்மெண்ட்டாலேயே விதிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவோ சிக்கலுக்கு நடுவில் அவங்களும் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. லெபனான் இஸ்ரேல் பிரச்சனை இன்னும் எல்லையோரத்தில் போய்கொண்டே தான் இருக்குது. மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா காசாவிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஆனால் உலகமே இப்போ காசாவை மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரும் அவங்கள பற்றிலாம் பேசுறதில்ல, எந்த தகவலும் பெருசாக தெரியறதில்ல. ஆனால் அங்கெல்லாம் என்ன ஆகிட்டுருக்கு, அப்படியே சைலண்ட்டாக பிரச்சனை போயிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமாக பெரிய பெரிய தாக்குதல் நடத்தாட்டினாலும் சரி, அவங்களுக்கு வேணுங்கிற எந்த விஷயத்தையுமே கொடுக்கல. போர் நிறுத்தினதே எதுக்கு, அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அவங்கள மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோன்னு தானே. இப்போ அப்படிலாம் கிடையாது. அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்ச கட்டிடத்துக்குள்ளேயும் அதுக்கப்புறம் முகாம்கள்லேயும் தான் வசிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் மக்கள் இன்னுமே நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டு தான் கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்போ வந்த முக்கியமான தகவல்.